கடந்த 2 நாட்களாக இணையவழி காவல் நிலையத்தின் இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு யாரோ ஒரு நபர் பானிபூரி வேண்டும், சாக்லேட் வேண்டுமென்று போன் செய்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்ததால் அந்த நபரை கண்டுபிடிக்க புதுச்சேரி இணையவழி போலீசார் முடிவு செய்து இருப்பிடத்தை கண்டுபிடித்து வீட்டில் இருப்பவர்களை விசாரித்த பொழுது இணையவழி காவல் நிலையத்திற்கு போன் செய்து பானிபூரி மற்றும் சாக்லேட்டை கேட்டது 7 வயது சிறுவன். மேலும் பள்ளி விடுமுறையால் தமிழகத்தில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளதால் அடிக்கடி தன் அம்மாவிற்கு செல்போனில் தொடர்பு கொண்ட போது மேற்படி விழிப்புணர்வு விளம்பரத்தை கேட்டுள்ளான் என்று தெரிய வரவே இணையவழி காவல் நிலைய கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் இணையவழி காவலர்கள் கார்த்திகேயன், சதீஷ் மேற்படி வீட்டிற்கு சென்று சிறுவனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு எப்படி உனக்கு 1930 என்ற எண் தெரியும் என்று கேட்டதற்கு எங்க அம்மாவிற்கு போன் செய்யும் போது அடிக்கடி 1930 தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மத்திய உள்துறை அமைச்சகமும் தொலைத்தொடர்பு துறையும் இணைந்து பொதுமக்கள் இணையவழி மோசடிகளில் சிக்காமல் இருக்க பல்வேறு வழிமுறைகளை கூறி இணையவழி சம்பந்தமாக அவசர உதவி ஏதேனும் இருந்தால் 1930 என்ற எண்ணிற்கு அழையுங்கள் என்ற காலர் டியூனாக வருகிறது. இந்த தகவலை தவறாக புரிந்து கொண்ட 7 வயது சிறுவன் இணையவழி காவல் நிலையத்திற்கு போன் செய்து பானிபூரி, சாக்லேட் கேட்டது தெரியவந்தது. அதனால் போய் செய்து சாக்லேட் கேட்டது அந்த சிறுவன் குழந்தைத்தனம் மாறாமல் கூறவே மேற்படி குழந்தையின் பெற்றோர்களிடம் குழந்தைகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். கடந்த 2 நாட்களில் மட்டும் 8க்கும் மேற்பட்ட முறை இணையவழி காவல் நிலையத்திற்கு குழந்தை போன் செய்து இருக்கின்றான். இதுபோன்ற தொந்தரவு இனி நடந்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாள் ஒன்றுக்கு 50க்கும் மேற்பட்ட அழைப்புகள் இந்த எண்ணிற்கு வருகிறது என்பதையும் தெரிவித்து எச்சரிக்கை செய்துவிட்டு வந்தனர்.